நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு டிக்டாக் யூசர் அவருடைய வீட்டில் நடந்த அமானுஷ்யமான விஷயத்தை அவருடைய டிக்டாக் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரும் அந்த நபருடைய உறவினரும் நைட் அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது தான் இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் நடக்குது. அந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்தீங்களா? 2 நபர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு வெள்ளை கலர் உருவம் நகர்ந்து அவர்கிட்ட போகிறது கேமராவில் கேப்சர் ஆகியிருக்கு. அந்த நபர் தலைக்கு பின்னாடியும் ஒரு வெள்ளை கலர் உருவம் உட்கார்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாலில் இருக்கிற இன்னொரு டோர்வே கிட்டையும் ஒரு ஆத்மா சடனாக அப்பீரியர் ஆகிறது அந்த கேமராவில் பதிவாகியிருக்கு. இந்த மர்மமான வீடியோ பதிவை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு யூடியூப் பதிவு. பேரானாமஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நடத்திட்டு வர ஃபேமஸான கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரான ஜார்டன் பல அபண்டனான இடத்துக்கு போய் பல பேரனாமல் ஆக்டிவிட்டி நடக்கிற நிறைய பிளேஸில் இது வரைக்கும் கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு நாள் வழக்கம் போல் கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அன்னைக்கு நைட் அவர் தூங்கினதுக்கு அப்புறமா அவர் வீட்டில் ஸ்ட்ரேஞ்சான நாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. தூக்கத்தில் இருந்து முழிச்சு பார்த்துருக்காரு. அப்போது ஒரு வெள்ளை கலரில் ஒரு லேடி தலையை விரித்து போட்டுட்டு அந்த ரூம் கார்னர் வீட்டில் அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறத அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணியிருக்காரு. சம்டைம்ஸ் யாரோ அவர் பக்கத்தில் இருந்து க்ளோஸாக இவரை வாட்ச் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகியிருக்கிறதா சொல்கிறாரு. இது மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் லாஸ்ட்டாக அவர் கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய வீட்டில் நடக்கிறதுனால ஒன் டே ஜார்டன் அவர் மட்டும் அந்த வீட்டில் தனியாக இருக்கும்போது EVP மிஷினை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. அந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்தீங்களா? அவருடைய டாக் எதையோ பார்த்து பயந்து போய் ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறத நோட்டீஸ் பண்ணுறாரு. EVP மிஷினும் அதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் அதில் இருந்து ஏதோ ஒரு சத்தமும் கேட்டிருக்கு. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு இந்த அந்த விண்டோ மிரரில் ஒரு உருவத்தோட தலை மட்டும் எட்டி பார்க்கறது கேமராவில் கேப்சர் ஆகியிருக்கு. அதை பார்த்த ஜார்டன் கண்டிப்பாக இங்கே ஆத்மா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நைட் டைமில் நடந்த ஒரு அமானுஷ்யமான இன்சிடெண்ட். ஸ்ட்ரீட் ஓரமாக பைக்கில் 2 லேடிஸும் ஒரு குழந்தையும் மற்றும் ஒரு நபரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க சடனாக அந்த 3 பேருமே எதையோ பார்த்து பயந்து போகிறாங்க. அப்படி அங்கே என்ன நடந்தது அப்படின்னு அங்கே இருக்கிற CCTV கேமராவில் பதிவாகியிருக்கு. அது என்னன்னு நீங்களே பாருங்கள். அங்கே இருந்த அந்த சாலை ஓரமாக ஒரு பைக் வேகமாக வந்து சடனாக ஸ்டாப் ஆகி அதில் இருந்து ஒரு கருப்பு கலர் உருவம் வேகமாக போகிறத பார்த்து இவங்க பயந்து போகிறாங்க. அந்த கருப்பு கலர் உருவம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரோட்டில் போகிறது கேமராவில் பதிவாகியிருக்கு. மேபி அது உண்மையிலே மனிதராக இருக்கக்கூடுமா, இல்லை இது ஏதாவது கேமரா ஃபால்ட்டாக இருக்குமா, அதனால் அந்த கருப்பு கலர் உருவம் கிளியராக தெரியலை. இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமாக ஒரு மனிதர் ரோட்டில் இப்படி ஓடுனா யாரும் இப்படி பயந்து போய் நிற்க மாட்டாங்க. அந்த 3 பேரோட ரியாக்ஷனுமே ரொம்பவுமே நேச்சுரலாக இருந்தது. அப்போ அது உண்மையிலே பேயாக இருக்குமா? இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அமானுஷ்யமான இந்த வீடியோ ரெடிட்டில் ஒரு யூசர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த இன்சிடென்ட் நடந்தது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில். அங்கே உள்ள பார்க்கில் இருந்த ஒரு ஊஞ்சல் தன்னால் வேகமாக ஆடுறத இந்த பார்க் வழியாக போன ஒரு நபர் வீடியோ எடுத்திருக்காரு. அதை நீங்களே பாருங்கள். அந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஊஞ்சல் தன்னால் ஆடுற மாதிரி இருந்தாலும் அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஊஞ்சலில் ஒரு ஆன்மா உட்காந்துருக்கிறது கிளியராக தெரியுது. அதனால தான் அந்த ஊஞ்சல் தன்னால் இவ்வளோ ஃபோர்ஸாக ஆடிக்கிட்டே இருக்குது. இந்த மர்மமான பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சிம்பிளி சரத் சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோ பதிவு. சரத்தும் ஆகாஷ் மட்டும் தனியாக ஒரு கைவிடப்பட்ட பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாண்டடாக இருக்குது. அந்த பில்டிங் உள்ளே போகும்போதே மர்மமான வாய்ஸும் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அங்கே இருந்த டோர் எல்லாம் தன்னால் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. சில பொருட்களும் கீழே விழுந்து உடையிற சவுண்டும் அவங்களுக்கு கேட்குது. ஒரு கட்டத்தில் அங்கே எக்ஸ்ட்ரீமான அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அது என்னன்னு நீங்களே பாருங்க. ஐயோ ப்ரோ, இந்த பக்கம் தான் பார்த்தேன் நான். உள்ள நம்ம உள்ள வந்து பிடிக்கலையோ வரல. கண்டிப்பாக அப்படிதான் இருக்கிறோம். சவுண்டு பாருங்க ப்ரோ, பாட்டில் கொடுத்து யாரு ப்ரோ? இப்போ திறந்தாங்க இருக்கணுமே, ஆள் இருக்கணுமே. எப்படி திறந்துச்சு? யாரு? ஒன்றுமே புரியலையே. ஒன்றுமே புரியலையே ப்ரோ. கிளாஸ் சவுண்ட் ப்ரோ. எப்படி ப்ரோ? ஏன் வரக்கூடாது அங்கே யாரும்? நான் வருவேன், இங்கே தான் இருக்க போகிறேன். உன்னால் வேற என்ன பண்ண முடியும்? பாரு ப்ரோ. கைஸ், இப்போ நாங்கள் நைட் விஷன்லாம் செட் பண்ணிட்டோம். வேறு லெவல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லி ஹாண்டடாக இருக்குது இந்த இடம். நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ ஹாண்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக ஒரு பழங்காலத்து ஹாஸ்பிட்டல்ன்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. இப்போ நாங்கள் நைட் விஷன் கேமராலாம் வச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ண போகிறோம். பிச் பிளாக்கில் நிற்க போகிறோம். ஆகாஷ் மட்டும் நான் லைட்டெல்லாம் இருக்கிறதுனால தான் நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணுறேன். இப்போ வாங்க, என் பக்கத்தில் வந்து என்ன என்ன வேணா பண்ணலாம். நீங்க நீங்க இப்ப என் பக்கத்தில் வரலாம். எனக்குள்ள கூட நீங்க வரலாம். நான் அனுமதி தரேன். என் உடம்பு ஒரு மீடியமா யூஸ் பண்ணிக்கோங்க.
தலை இது ஆக்காயிச்சு ப்ரோ. கேமரா பாருங்க கீழே கேமரா. எடுங்க கேமரா எடுங்க. எடுங்க. வா. வாங்க பொறுமையாக. 2 பேரும் அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நைட் விஷன் அங்கே செட் பண்ணிவிட்டு இவங்க அங்கே இருக்கிற அந்த ரூம் உள்ளே இருந்து வாட்ச் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்போ நைட் விஷனில் என்ன கேப்சர் ஆகியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். கசிங்க நாங்கள் பக்கத்து ரூமில் தான் இருக்கோம். அந்த விண்டோக்கு பின்னாடி போகிற மாதிரில மரத்தெல்லாம் பாருங்களேன். அங்கே இருந்த அந்த டோர்வே கிட்ட அந்த ஆத்மா எட்டி பார்க்கறது அங்கே இருக்கிற கேமராவில் கேப்சர் ஆகியிருக்கு. இந்த மர்மமான பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான வேறொரு திகில் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.